ಹರೇ ಕೃಷ್ಣ. ಶ್ರೀ கிருஷ்ணரும் ஸ்ரீமதி ராதாராணியும் வெவ்வேறு இல்லை. ஸ்ரீமதி ராதாராணி தான் கிருஷ்ணருடைய பிரேமை. அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணரும் சைத்தன்ய மகாபிரபுவும் வெவ்வேறு இல்லை. ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியருடைய வேண்டுதலுக்கு இணங்க ஸ்ரீ கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவாக கலியுக மக்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்து பிறக்கிறாரு. இந்த தடவை சைத்தன்ய மகாபிரபு பிறக்கும்போது ஸ்ரீ ராதாராணியோடைய பாவத்தையும் பிரேமையையும் கொண்டு பிறக்கிறாரு. அவர் மாயாப்பூரில் ஜெகநாத் மிஸ்ரா சச்சிதேவி அப்படின்ற பிராமண தம்பதியருக்கு மகனாக வந்து பிறக்கிறாரு. அவருடைய மேனி தங்கத்தை உருக்குன மாதிரி ஒரு கலரில் இருக்குமா. அதனால அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கௌரங்கா ஆர் கௌராரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அவங்க அம்மா அவர் வேப்ப மரத்துக்கு அடியில் பிறந்ததால் நிமாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அவங்க அம்மாவுடைய அப்பா ஒரு பெரிய ஜோசியர். அவர் வந்துட்டு இவர் பிறக்கும்போதே இவர் பெரிய பண்டிதனாக வருவார், மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு விஸ்வாம்பர அப்படின்ற பேரை அவருக்கு வைக்கிறாரு. சைத்தன்ய மகாபிரபு 15 வயசு இருக்கிறப்போ லக்ஷ்மி தேவி அப்படின்ற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கிரகஸ்தனாக இருக்கிறதால பொருளீட்டணும். அப்படி பொருளீட்டுறதுக்காக வெஸ்ட் பெங்காலுக்கு சைத்தன்ய மகாபிரபு கிளம்புறாரு. இவர் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறப்போ லக்ஷ்மி தேவியை பாம்பு கடிச்சு அவங்க இறந்து போயிடுறாங்க. இவர் திரும்பி வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவோட வேண்டுதலுக்கு இணங்க கொஞ்ச நாள் கழித்து விஷ்ணு பிரியா அப்படின்ற ஒரு பெண்ணையும் திருமணம் செஞ்சுக்கிறாரு. இவருடைய 24வது வயசில் இவர் சந்நியாசம் வாங்கிக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, Hari Bol. In Mayapur Gaura Purnima celebration, இங்கே thousands of devotees வந்திருக்காங்க. இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க செலிப்ரேஷன். ஹரி போல். கௌரங்க நித்யானந்தா, கௌரங்க நித்யானந்தா, கௌரங்க நித்யானந்தா. ஹரி போல்.